கிராமத்தான். யாரால் எப்போது எங்கே இருந்தது? அந்த சிவசங்கராபுரி ஆளக்கூடிய அந்த தேவதாசுரன் எங்களை சாட்டை கொண்டு வேட்டையாடிவிட்டான் சுவாமி. உங்களை அனைத்தது மட்டுமல்லாமல் மறுபடி நான் பார்த்துக்கொள்ள நீ இங்கதான் இருப்பாங்க. இதான் தேவலோகமா பத்தியா மின் தேவலோகமா இது எப்படி இருக்குது பாரு. 2 குண்டு பல்பு மாட்டிக்குது, 2 போக்கஸ் மாட்டிக்குது, 4 டீப் லைட் மாட்டிக்குது. மூஞ்சிலாம் தீயாது உனக்கு. மிளகாத்தூள் அதிகமா தூணக்கூடாது. அதுக்குதான் அந்த இந்திர பையன் எங்கிறான் பாரு. ஏவா இந்திரா எங்கிறான் பாரு. ஐயா பாக்குறான். இந்திரன் எங்கே இருக்கிறார்? பாக்குறான். ஐயா அது இல்லைங்க, தப்பா நினைக்காதீங்க. நான் படிச்ச படிப்பு அது மாதிரி. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இந்த ஆவல இருந்து ஜாகிரியா பிரிச்சு போட்ட மாதிரி இருக்கும் பாரு. அது வரைக்கும் யாரவே இல்லை. அது கண்ணாண்டக்கிறது பூரா ஏறி போச்சு. நான் எதை பேசுறாலும் அதுக்கு முன்னாடி ஓ போட்டு தான் பேசுவாங்க. வீட்டுல இருக்கிறான். எப்படி வந்து வீட்டுல இருக்கிறியா? வீ மட்டும் டியூஷன் வச்சு கத்துக்கணும். ஒரே அடியில நீங்க எதுக்கா இருந்தாலும் அவனுக்கு நம்ம வீட்டுக்குள்ள போகக்கூடாது. வெளியே இருந்தே முதல்ல கூட்டு பார்க்கணும். அதுதான் வகுத்துக்கு சோறு துண்ணணும். நான் வீட்டு ஒண்ணு இருக்கேன் வாயில ஓட்டிட்டு இருக்காரு. ஐயா சாமி பிச்சை எடுத்து வந்து சாமி. ஆமா சாமி, பெரிய பிச்சைக்காரன் வெளிக்கிறான் சாமி. ரொம்ப தகுதி இருந்தா உட்காந்துக்கிறான். நான் கூட்டாங்க. ஆமா இந்த புனரகத்தில் ஆடுவதற்கிறாய் யார் நீ? ஜெயமதாசுர நீதானா? எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உதவாய்க்கு போறதுக்கு. உத குடுத்துட்டு போறதுக்கு. எனக்கு தேவை சிறந்த நாய் போறனை ஆனத்திலே படைய பரம்பரை பிறக்கலையிடாத தேவைக்கிறேன். அது பார்த்தியா அந்தரத்திலே அவரி வந்து கொடுக்கிறான். நாங்க வரும்போதே காலான் சாப்பிட்டு தானே வந்தோம். 30 ரூபாய் காலான். சரி சரி சரி. ஓ அது அந்த காலனா? அந்த காலனுக்கு யமன் நானு யமன் கோட்டை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த பொண்ணுக்கு வந்தது தவறு. என்னிடத்திலே தகாதவர்கள் பேசுறது தவறு. நீங்கள் செய்ததெல்லாம் தவறு. என் பாதத்திலே உங்களுக்கு உயிர் பிச்சை. ஐயா ஆத்து விடுகிறேன். ஐயா எத்த விடுகிறேன். வாழை ஆத்து விடுகிறேன். எனக்கு ஒரு ஆத்தத்துக்கு அவனை போட்டு தள்ளுவோம். நாங்க சொந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க எல்லாரும் உதவாங்கி போனாலும் பரவாயில்ல. ஏய் உன் காலில் நாங்கள் விடுவதா? வேண்டுமென்றா சொல்றா. உன் பாதத்தில் விழுந்து விட்டு ஓடி விடுகிறோம். காலினா வேற பாதனா வேறவா? ஒன்னா எனக்கு கோவம் வந்து போச்சு. எனக்கு மத்த எடுத்து கணக்குறேன். துணிந்தவரை பழிந்தவரை பகல முட்டாளி ஒரு நிலைக்கு போர் போட்டு விட்டால் இல்லாவிட்டால் உண்மைதான்.
அவா போது போதும் இல்லடா மணிமகன் சூத்து பின்னாடி நம்ம தான் தாலி ஆத்த பசங்களாச்சு. அவன் எப்பேர் வட்டவடா ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு வருவது யோனிக்கு போனவே ஆமா அது மட்டுமா கல்லுக்கு சரக்கு வச்சதால காமத்தோட அப்படியே பாப்பான் அவன். முச்சுடி அனைவரையுமே கோவையாக நினைக்கக்கூடிய ஆமா ஆமா ஆமா. அவனாவது என்கிட்ட சமர் செய்வதாவது என் திட்டத்தை தீட்டினார் நாங்கள் சொருவி விடுவோம். கேட்டனா சொல்லுவாங்க. தப்ப முடியுமா? மறுகாலம் முடியாது. இருந்தாலும் மணிமகன் சேர்த்தாச்சு. மணிமகனை சுட்ட வேண்டாம். ஐயா நீ உட்காரு. ரொம்ப நாள் ஆச்சு அப்பா மணிமகன் போட்டார். இப்ப நீ என்ன பண்ண? அதாவது என்னை பத்தி பெருமையா சொல்லு. இந்நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் உலகத்துக்கு மணிநகராபுரி கொட்டையை ஆளக்கூடிய டேய் சிவசங்கராபுரி சிவசங்கராபுரி கோட்டை 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 நீ காலக்கீழ போடாதான் இன்னும் மேலத்துக்கு வச்சு நம்ம ஞாபகம் வருது. சிவசங்கராபுரி கோட்டையை ஆளக்கூடிய உங்க பேர் என்ன? முன்னே என்னதான் எங்க ஆறா கூட தான் இருந்தா ஆறா கூட வீடுகிறாங்க ஜெயமதாசூரன் ஜெயமதாசூரன் பேரு ஜெயமதாசூரனா சக்கர ஜெயமதாசூரன் மணிமகன் இல்லாமல் ஆட்சி புரிந்து வந்தா இப்பொழுது இந்திய லோகத்தில் இருந்த கூடிய இந்த மணிமகனத்தை என்ன காரணம்? போன குறுகுல போனாலும் போலாம். கூணூல் போட்டவன் குறுகுல வரலாமா? அப்பயா உன்னை குடிய புடிக்க எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால் மணிமகனத்தை சூழ நடத்தி போரி வந்து தடுத்திருப்பாய். எதற்காக தெரியுமா? எல்லாம் உன் நன்மைக்காகத்தான். நன்மைக்காக நன்மைக்காக வந்திருக்க. என்ன நம்பு, உனக்கு வராது வம்பு. கண்டிப்பா உனக்கு நன்மை செய்யத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஆமா அடுத்த வருஷம் கம்மல் அட்ரஸ் செஞ்சு கொடுப்பாரு. கம்மல் என் பேர் பட்டவன் எனக்கு தெரியாதா? நின்னா கலகம், நடந்தா கலகம், அமர்ந்தால் கலகம், சென்றால் கலகம், வந்தால் கலகம், போனால் கலகம். ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை செய்து அந்த கலகத்தை மூலமா உன் உயிரை காப்பாத்துற தமிழ்நாட்டு பயன்தானடா நீ. உண்மைதான். நான் இல்லை இந்த கொட்டையை கலைக்கு பறந்தலுக்கு 200 ரூபாய் பையன் நீ கொட்டா கொல்த்தி
அனைத்தும் உண்மைதான். ஆனா உன்னிடத்தில் என்னால் கலகம் சொல்ல முடியுமா? முடியாது. முடியுமா? அப்படி செய்தால் நீ என்னை சும்மா விடுவாயா? சும்மா விட மாட்டேன். இது எனக்கு தெரியாதா? அதெல்லாம் விடு. ஏய், எதற்காக மணிமுடி போட்டு ஏன் தடுக்க? காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்? தேவதாசூரா, இந்த நாட்டை ஆள்வதற்கு உன்னிடத்தில் வீரம், தீரம், விவேகம் ஏன் அனைத்தும் இருக்கிறது. சிம்மாசனம் இருக்கிறது, செங்கோல் இருக்கிறது, நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. நவராத்திரிகள் பதித்த மணிமகுடம் இருக்கிறது. ஆனால் உன்னிடத்தில் ஒன்று மட்டும் இல்லை. எனக்கு அப்பே தெரியுங்க. இவன் கோரி மூட்டுக்கு வரும்போது இவன் பார்த்திருப்பான். கோரிமேட்டுக்கு ஏன் அவர் போறாரு? அவர் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இருந்தாரு. டேய், மாடு கட்டிக்கிதா கண்ணு விட்டு கட்டிக்கிட்டானு அவர் திறமை மிருதங்காருக்கு மட்டும்தான் தெரியும். மிருதங்காருக்கு மட்டும் தான் தெரியுமா? ஓ, அதான் ஆளு கனமாங்கிறீங்களா? சட்டா பேர் போது சட்டி பானை கவுர். என்னிடம் இல்லாத ஒன்று என்னது? நீ வரம் பெறவில்லை. ஐயா உண்மைங்க, தம்பே இருக்கிறது. ஆமா, எல்லா பலமும் இருக்கிறது, ஆனால் வரபலம் இல்லை. கிடையாது. சரி, வரம் பெறாது இத்தினால் வாழ்ந்துட்டேன். என் தாயாதிக்கெல்லாம் வரம் பெற்றவங்க எல்லாம் வரத்தை வச்சு பயன்படுத்தாம செத்துட்டாங்க. பயன்படுத்த தெரியல. மாட்டு மடிச்சிட்டாங்க. ஆமா, நான் வரம் பெறணும்னு சொல்றேன். யார்கிட்ட வரம் பெறணும்? எப்படி வரம் பெறணும்? அப்படி கூறுகிறேன். யார் எடுத்து தெரியுமா? யார் எடுத்து? அந்த கைலாயத்தில் குடிக்கொண்டிருக்கின்றார் அந்த முக்கன் படித்த ஆண்டவர் நல்ல நடராஜா ஈசன். ஆமா, அவரை கோரி நீ கலந்தவும் புரிய வேண்டும். அப்படி நீ தவத்தில் இருக்கும் பொழுது அவரோ உனக்கு நேரில் வந்து காட்சி தருவார். அப்படி காட்சி தரும் தருவாயில் அவர் இடத்தில் நீ என்ன வரம் தெரியுமா கேட்க வேண்டும்? என்ன வரம்? சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம். அது மட்டும் இந்த உலகிலே பெண்களை பெண்களை விடு, பெண்களை தவிர எந்த ஒரு ஆண்மகனாலும் எனக்கு மரணம் என்பதே வரக்கூடாது. அப்படி வரம் பெற்று விட்டால் இதனால் என் உயிர் காமச்சேது எந்த உயிரோ அந்த ஈரனால கூட ஒண்ணு கொள்ள முடியாது. ஏன்னா அவன் ஆண்மகன். சிலேபி வாய அப்படிப்பட்ட வரத்தினை வெற்றிட்டால் அந்த 33 தேவர்களும் உனக்கு அடக்கும். ஐயா, நீ உரைத்தவர்கள் இப்போதே புறவருகிறேன். கைலாயம் சென்று ஈசனை கோரி கண்டோம் இருந்து கெட்ட வரத்தை கெட்ட வரையை வெற்றி வருகிறேன். அப்படி வெற்றி விட்டால் என்னை வெல்ல ஆள் இல்லை என்று சொல்லிவிட்டாய். யாருமே கிடையாது. நாரதா, தகுந்த நேரத்தில் ஓடி வந்தாய், உபாயத்தை சொல்லிவிட்டாய். அவர்தானே உனக்கு தேவையானது என்னவோ அது தகுந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே. அந்த வேலை சுலமா முடிந்துவிட்டது. இப்பொழுது தேவதாசூரனோ அந்த ஈசனிடத்தில் வரத்தை வாங்குவதற்காக புறப்படுகிறார். அங்கே என்ன நடக்கிறது என்று பின்தொடர வேண்டும். இறைவா, சொல்லாத நாளே சிந்தவிழா
வேற